ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷுக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் இப்போ திருமணம் நடக்க போகுது. அதை பார்த்தீங்க அப்படின்னா பலருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிய போகுது அப்படின்றதுனாலையும் பணம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஃப்ளைட்டில் பயணிக்க முடியாததுனால தான் இப்போ கப்பலில் பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துச்சு. இது எல்லாத்தையும் பொறுத்து பார்த்த இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெப்போலியன் ரொம்பவே பொங்கி எழுந்து தன்னோட சோஷியல் மீடியா சைடு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 7 பார்த்தீங்கன்னா ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் தனுஷுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா விமானத்தில் பயணிக்க முடியாதனால எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு கப்பலில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது அன்பு நண்பர்களே, உலகம் எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே, என் மூத்த மகன் தனுஷோட 8 வருட கனவு இது. ஸோ இந்தியாவில் பிறந்தாலும் சூழ்நிலை காரணமாக உலகத்தோட 1 கோடியில் இருக்கும் அமெரிக்காவில் வசிக்கிறோம். இப்போ மறு கோடியான ஜப்பானுக்கு பயணம் செய்கிறோம். ஸோ 1 இயராக பிளான் பண்ணி 6 மாதமாக இதுக்கு செயல் வடிவம் கொடுத்து 1 மாதமாக பயணம் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட ஆசையை நிறைவேற்ற போகிறோம். தனுஷுக்கு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையில்லா மகிழ்ச்சி, எங்களுக்கு அளவில்லா மன நிறைவு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பெற்றோரோட ஆசைக்காகவும் நமக்காகவும் நம்மளோட பிள்ளைகளோட ஆசைக்காகவும் நம்ம கண்டிப்பாக வாழணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் வாழுங்க, வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரிது மானிடாய் பிறப்பது அரிது, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ற மாதிரி பல வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனம் போல் வாழுங்க, அதே மாதிரி அடுத்தவங்களையும் மனம் போல் வாழ விடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் மனசையும் தயவு செய்து புண்படுத்தாதீங்க, பழிக்காதீங்க, கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் எதையாவது ஒன்றை பேசாதீங்க. உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. யாரையும் பற்றி தயவு செய்து இழிவாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அப்படி பேசுனீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்கள் பக்கமே அது திரும்பும். எண்ணம் போல தான் வாழ்க்கை. யோசிங்க, சிந்திங்க, அதை செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் நினச்சாலும் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, உங்களாலேயும் முடியும். உலகத்தை நீங்கள் நினச்சா கூட ஜெயிக்க முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வாழுங்கள், வாழ விடுங்கள். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் ரசிப்பவர்களுக்கும் நேசிப்பவர்களுக்கும் சுவாசிப்பவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க அந்த சினாரியோவை பொறுத்து பழிப்பவர்களுக்கும் இன்னும் நிறைய பிரபல யூடியூபர்கள் என்ன அப்படின்னா தவறாக சித்தரிக்கிறாங்க இல்லையா அவரோட திருமணத்தை பற்றி, அவங்க எல்லாரையும் பார்த்து தான் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பொங்கி எழுந்திருக்காரு. அதையும் அழகான யார் மனசையும் புண்படுத்தாத விதத்தில் அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.